புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் கைதி ஞானசேகரனின் தம்பி கைதாகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 9ஆம் தேதி அன்று புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அந்த கடலூர் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அசோக் பேங்க் என்ற நகை அடகு கடை வைத்திருக்கக்கூடிய அசோக் குமார் அவருடைய கடையில போலி நகை யாரோ ஒரு 4 பேர் அடகு வைத்து விட்டு சென்றதாக இது சம்பந்தமாக ராமு என்பவர் புகார் கொடுத்ததன் பேர்ல தான் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த கேமராவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் அந்த நகையை வைத்து விட்டு அதன் பிறகு காசு வாங்கிட்டு போறது கிளியரா ஃபுட்டேஜ்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 பேரை அடையாளம் கண்டு அதுல முக்கியமாக A1 அக்யூஸ்டாக தான் இந்த சுரேஷ்குமார் தான் சுரேஷ் என்கின்ற சுரேஷ்குமார் தான் சென்னை கோட்டுப்புறத்துல பாலியல் வழக்கில சிக்கிய அண்ணானை செட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிக்கிய பாலியல் குற்றவாளியான ஞானசேகரனுடைய தம்பி, அதுவும் அவருடைய பிளட் பிரதர், சொந்த தம்பி, ஞானசேகரனுடைய சொந்த தம்பி சுரேஷ் என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே இவன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில தற்போது மீண்டும் பாண்டிச்சேரியில போலி நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தை எடுத்து சென்றது கேமரால தெரிஞ்சு மீண்டும் அவனை தற்போது கைது செய்யப்படும். தொடர்ச்சியாக இவனுடன் சேர்ந்து சுரேஷ், பிரசாந்த் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஆகிய 3 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கடையில 65,000 ரொக்கம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே போல வெள்ளியனூர் காவல் நிலைய சரகத்துல 55,000 ரொக்கம், இது போல 2-3 இடத்துல போலி நகைகளை அடகி வைத்து இவங்க நகை காசோலையை வாங்கிட்டு போயிருவது தெரிய தொடர்ச்சியாக இவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவனுடன், அதாவது சுரேஷ்குமாருடன் சேர்ந்து உட்பட 3 பேர், சுரேஷ்குமார், பிரசாந்த், ஷேக் இஸ்மாயில் ஆகிய 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரிடம் இருந்து ஒரு சுசுகி வேன், அதாவது வேகனார் காரும் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, பல்வேறு கிரைம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில தற்போது மீண்டும் அவன் பாண்டிச்சேரியில இந்த பாலியல் குற்றவாளியான அண்ணானை செட்டி மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குல கைதாகி, கோட்டுப்புற காவலத்தில் கைதாகி தற்போது சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய சொந்த தம்பியாகிய சுரேஷ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சுரேஷுக்கு ஏற்கனவே கானத்தூர், நீலாங்கரை போன்ற இடங்கள்ல பல குற்ற வழக்குகள், அதாவது பல கிரைம் கேசுகள் நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.